நீ வந்துட்டு எங்க தலைவர் வாரிசு வாரிசுங்கிற ராமதாஸ் வாரிசு அரசியல் பண்ணலையா? பிரேமலதா அவங்க வாரிசு அரசியல் பண்ணலையா? எங்க தலைவர் தான் வாரிசு. எங்க தலைவர் வந்து மிஸ்ஸாவே கண்டிச்சவரு. டிவிகே வர்சஸ் டிஎம்கேங்கிற உனக்கு எங்க இருந்த உமா துணிச்சல் வருது? எங்களை பார்த்துதான் நீங்க ஒண்ணு பண்ணீங்க. ரேம்ப் வாக்குங்கிறது 2021 என் தலைவன் பண்ணிட்டான். நீ இப்ப பண்ண ஃபர்ஸ்ட் அணில் குனிஞ்சு குனிஞ்சு ஆடுறாங்க அந்த மாதிரிலாம் எங்களுக்கு தெரியாது. என் தலைவன் சூட்டு எல்லாம் நீயா கொடுத்த ஒப்ப முட்டு காசுல வாங்கி வந்து கொடுத்த சவுக்கு சங்கர்லாம் வந்துட்டு சவுக்கால தான் அடிக்கணும். விஜய் இப்ப 8 கோடி ஓட்லயும் நான் இருக்கேங்கிறான். அவரு விஜய்ங்கிறாரு. அப்ப எங்க அண்ணன் உதயநிதி எங்க போறது? எங்க அத்தை கனிமொழி எங்க போறது? எங்க ஐயா ஸ்டாலின் எங்க போறது? எங்க பெரியப்பா அழகிரி எங்க போறது? என் பேரு ஸ்டாலின். நான் எங்க போறது? என்ன சுத்தி இருக்கிற இளைஞர்கள் எங்க போறது? இவர் ஒரு ஆளு சொல்லிட்டாங்க, இவர் எல்லாத்தையும் ஓட்டு போட்டுருவாரா? எல்லாத்துக்கும் நாங்களும் பார்த்துட்டு அந்த நிர்மல் குமாரா இருக்கட்டும், அந்த லைலா மணியா இருக்கட்டும், அவங்களுக்கு எல்லாம் ஒண்ணு சொல்லிக்கிறேன். உங்களெல்லாம் ஆட்சி கட்டலாம் என்னன்னே பார்க்கவே முடியாது. 2020 ஆன ஆட்சி வந்து முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இதுதான் வரணும். மீதி அவன் வந்தாலும் அவனால இங்க ஆட்சி ஆளவே முடியாது. ஏன்னா 75 பாரம்பரிய ஒரு அரசியல் இது. இதை வந்துட்டு இளைஞரே இல்லைன்றாங்க. இந்த இளைஞர்களா போதாதா? இவங்களாம் இளைஞர் இல்லையா? யார் இளைஞர்? 50 வயசுக்கு மேல இருக்கவங்களாம் இளைஞர் என்று அவன் சொல்லிட்டு இருக்கான். நாங்க 30 வயசுக்கு கீழே இருக்க நாங்க இளைஞர் இல்லையா? திமுகவில் இளைஞர் இல்லைன்றாங்க. அப்ப நாங்களாம் யாரு? திமுகவில் இளைஞர் இல்லைன்னு சொல்றவங்க எங்களை வந்து குறையே இல்லாம பேசணும். எங்களை வந்து குறை சொல்ற அளவுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் தகுதியா இருக்கணும் முதல்ல. உங்களுக்கு தகுதி உங்களோட இடம் என்னன்னு நீங்க பாருங்க. எங்களை குறை சொல்லுங்க. எங்க தலைவர் எந்த ஆட்சி செய்யறாரு, எப்படிப்பட்ட மக்களுக்கான ஆட்சி செய்யறாரு அப்படிங்கிறது. நேத்துல இருந்து இன்னைய வரலும் மகளிர் வந்து பயங்கரமான குஷியில இருக்காங்க. அந்த குஷி பண்ணாலும் இன்னமும் அந்த வயிற்றுச்சல தாங்க முடியாம நேற்று சேலத்துல வந்து எங்க தலைவரை குறை சொல்ற. நீ வந்துட்டு எங்க தலைவர் வாரிசுங்கிற. இங்க வாரிசே இல்லாத அரசியல் எத்தனை பேர் பண்றாங்க சொல்லு பாப்போம். ராமதாஸ் வாரிசு அரசியல் பண்ணலையா? பிரேமலதா அவங்க வாரிசு அரசியல் பண்ணலையா? எங்க தலைவர் தான் வாரிசு. எங்க தலைவர் வந்து மிஸ்ஸாவே கண்டிச்சவரு. மிஸ்ஸாவை பார்த்துவரு மொழி போருக்காக போறான்னு. ஏன் நீ என்ன போராடிட்ட? எங்க தலைவரை பத்தி பேசுறதுக்கு யாருக்குமே தகுதியே கிடையாது. ஃபர்ஸ்ட் எங்க தலைவரை பத்தி பேசுறதுக்கு. எங்க தலைவரை பத்தி பேசுனா அவர் மட்டும் அவரை பத்தி பேசுறதுக்கான உரிமை இருக்குது. நீ ஃபர்ஸ்ட் உங்களுக்கான உரிமை யாரு கொடுத்தது? எங்க தலைவரை பத்தி பேசுறது. எங்க அண்ணனை பத்தி பேசுறது உங்களுக்கு யாரு உரிமை கொடுத்தது? எங்க உதயநிதி அண்ணனை பத்தி பேசுறதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்களாம் உங்களுக்கான உரிமையை கொடுத்து உங்களை ஃபர்ஸ்ட் உங்களை நிறைய நீங்க பண்ணன தப்பெல்லாம் எங்க தலைவர் பொறுத்துட்டு போறாருல்ல, அதுதான் உங்களுக்கு எங்க தலைவர் கொடுக்க பிரீடமா இருக்குது. 41 பேர் இறந்தப்ப எங்க தலைவர் வந்து நாட்டுல மக்கள் குளறுபடி ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு உங்களை வெளியில விட்டாருல்ல, அன்னையே தூக்கி உள்ளார வச்சிருந்துருக்கணும். நீங்க மறுபடியும் எங்க தலைவர் வந்து பேச மாட்டேன். அன்னைக்கு அவர் சரி செஞ்சிருந்தாருன்னா இன்னைக்கு நீ வந்து எங்களை மாத்திரம் பேசுறதுக்கு வழி இருந்திருக்காது. மீண்டும் வந்து டிவிகே வர்சஸ் டிஎம்கேங்கிற உனக்கு எங்க இருந்த உமா துணிச்சல் வருது? நீ ஒரு ஆளு, நாங்க கோடிக்கணக்கான பேர் இருக்கோம். நீ வந்து எங்ககிட்ட மோதுற. நாங்க என்ன இருக்கிற கோடிக்கணக்கான பேர்ல என்ன இறங்கினா தாங்குவியா? வெறும் BLA to BDA BLC கூட்டம் இது. இதுக்கே உன்னால தாங்க முடியாது. நீ ஒட்டுமொத்த எல்லாத்தையும் ஒரு மாநாட்டை திரட்டி என்கிட்ட 24 லட்சம் பேர் இருக்காங்க, 1 கோடி பேர் இருக்காங்கன்னு சொல்ற. அந்த 1 கோடி பேர்ல எங்களுக்கு கூட்டி நிக்க வைக்க தெரியாதா? முதல்ல ஒரு கூட்டம்னா பெருசா காட்டுறதே திராவிட முன்னேற்ற கழகம். அப்ப நீ அதை யோசிச்சு பார்க்கணும். இன்னைக்கு போன் இருக்குது, வண்டி இருக்குது, எல்லாம் வந்துடுறாங்க. அந்த காலத்துல நடந்த மாநாட்டுல வந்து எவ்வளவு பெரிய கூட்டத்தை முதல்ல காட்டுறது நாங்க 2 லட்சம் கூட்டத்தை. அதுக்கப்புறம் தான் எம்ஜிஆர், அதுக்கப்புறம் தான் விஜயகாந்த். இன்னைக்கு வந்துட்டு சாதாரணமா 2022 நீ ஒரு மாநாட்டை போட்டு அது ஒண்ணு பண்ணிட்டு நாங்க வந்து எனக்கு 20 லட்சம் பேர் இருக்காங்க, எனக்கு 30 லட்சம் பேர் இருக்காங்க வந்துட்டாங்க மாநாட்டுக்குங்கிற. இந்த 20-30 லட்சம் பேர்த்த வந்து கொண்டாந்து நிக்க வைக்க தெரியாது எங்களுக்கு. நாங்க ஏன் கூட்டல? அவங்களுக்கான தேவைக்கான இடத்துல நிக்க வச்சு அவங்களுக்கான புரிதலை கொடுக்கணும். எங்க தலைவர் அதை தெளிவா செய்யறாரு. இளைஞரணி மாநாடு தனியா நடத்துறாரு, BLA to BLC இதுக்கு தனியா நடத்துறாரு, மகளிருக்கு தனியா மாநாடு நடத்துறாரு. உன்னால இது மாதிரி ஏதாவது ஒண்ணு தகுதியா நடத்த முடியுமா? ஒண்ணு சொல்லு பாப்போம். நீ எங்களை குறை சொல்ற. நீங்க மீண்டும் எங்களை குறை சொல்ற மாதிரினா எங்களை மாதிரி இன்னும் 100 பேர் உங்களை கேள்வி கேட்பா. 100 பேர் நீங்க பதில் சொல்ல தயாரா இருங்க. நாங்க உங்க கட்சிக்காரன மாதிரி வன்மமா உங்களை பேசல. நீங்க எங்களை கேட்ட கேள்விக்கு தான் பதில் சொல்றோம், சரிங்களா? ஆனா நீங்க உங்க கட்சிக்காரனை ஃபர்ஸ்ட் அரசியல் படுத்துங்க, அறிவுப்படுத்துங்க. நான் அணில் குனிஞ்சு ஆடுறாங்க அந்த மாதிரிலாம் எங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. அரசியல் படுத்த தெரியும் பாரு. எங்க தலைவர் எங்களை எப்படி வழி நடத்தி வச்சிருக்காரு பாருங்க. எங்க தலைவர் எங்களுக்கு சரியான பாடத்தை கொடுத்துருக்காரு. எங்களுக்கு பள்ளி படிக்க சொல்லியிருக்காரு, கல்வியை படிக்க சொல்லியிருக்காரு, மகளிரை மதிக்க சொல்லியிருக்காரு. இதெல்லாம் ஃபர்ஸ்ட் உங்க இளைஞர்களுக்கு உங்களுக்கு நீங்க அறிவுப்படுத்துங்க, உங்க தொண்டர்களுக்கு அறிவுப்படுத்துங்க. எங்களை பார்த்துதான் நீங்க ஒண்ணு பண்ணீங்க. ரேம்ப் வாக்குங்கிறது 2021 என் தலைவன் பண்ணிட்டான். நீ இப்ப பண்ண ஃபர்ஸ்ட் என் தலைவன் சூட்டு எல்லாம் நீயா கொடுத்த ஒப்ப முட்டு காசுல வாங்கி வந்து கொடுத்த.
எதையுமே எல்லாத்தையுமே காப்பி அடிச்சு பண்றாங்கிற. என் தலைவனுக்கு பண்ண தெரியாதா இல்ல என் தலைவன் எல்லாத்தான் அவருக்கு எது பிடிக்கும் அது போடுறாரு. நீ அதை விமர்சிக்கிற. நீ எதை பேசினாலும் வந்துட்டு உனக்கான விமர்சனத்தை நாங்க கொடுத்தாக்க இவங்க ஆளுங்கட்சி எங்களை அராஜகம் செய்யறாங்கிற. அப்ப நீ பண்றதெல்லாம் ஒரு ஆளாத ஒரு நீ வந்து சொல்ற எங்களை அரசியல்ல களத்துல இருக்கவங்க தான் போட்டிங்கிற. நீ களத்திலே இல்லையே, நாங்க உங்களை என்னன்னு எடுத்துக்கிறது? நீ களத்திலே இல்ல, நாங்க உன்னை என்னன்னு எடுத்துக்கிறது? நீ எங்களை பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது? யாரா இருந்தாலும் என் தலைவனை வந்து களத்துல வந்து பாருங்க, மேடையில பாருங்க, எவ்வளவு அழகா வந்து போறாரு, மக்களை வந்து சூப்பரா சந்திக்கிறாரு. இதை விட்டுட்டு நீ எங்களை விமர்சிக்காதீங்க. என்ன வேணா அரசியல் பண்ண, என் தலைவனை விமர்சித்து அரசியல் பண்ணாதீங்க. அவ்வளவுதான். மு க ஸ்டாலின் சொல்லிட்டு மு க ஸ்டாலின் உதயநிதி எங்க அண்ணன் ராஜவேல். 8 கோடி மக்கள் வீட்டுல அவரு இருக்காரா? இங்க 8 கோடி மக்கள் வீட்டுல இருக்க ஒவ்வொருத்தனும் தான் வந்திருக்கான். எங்க ஊர்ல இருந்து அவன் ஒரு வீட்டுக்கார ஆள் தான். இவன் எல்லாமே அவன் வீட்டுல ஆள் இருக்காங்களா? அவன் வீட்டுல குளத்தூர்ல வந்துட்டு ஒரு இன்னொரு விஷயம் என்னன்னா, குளத்தூர்ல வந்து ஏடிஎம்கே அதிகாரமா இருந்தது. எங்க இளைஞர்கள் வந்து நின்னுதான் அந்த கோட்டையை உடைச்சு அவன் வீட்லயே கொடி பறக்குது. குரூப் என்ன கூட காட்டுறேன். ஒவ்வொருத்தன் வீட்லயும் எங்க கொடி பறக்க வச்சிருக்கோம். திமுக நாங்க தான்றதை அடையாளப்படுத்தி வச்சிருக்கோம். எவனுமே எங்களை நின்று பேசவே கூடாது. நாங்க தான் அரசியல் அதிகாரம்னு காட்டி வச்சிருக்கோம். அவரு விஜய்ங்கிறாரு. அப்ப எங்க அண்ணன் உதயநிதி எங்க போறது? எங்க அத்தை கனிமொழி எங்க போறது? எங்க ஐயா ஸ்டாலின் எங்க போறது? எங்க பெரியப்பா அழகிரி எங்க போறது? என் பேரு ஸ்டாலின், நான் எங்க போறது? என்ன சுத்தி இருக்கிற இளைஞர்கள் எங்க போறது? இவர் ஒரு ஆளு சொல்லிட்டாங்க, இவர் எல்லாத்தையும் ஓட்டு போட்டுருவாரா? எல்லாத்துக்கும் நாங்களும் பார்த்துட்டு தான் வந்திருக்கோம். பேசக்கூடாது, ஒண்ணு செய்யக்கூடாதுன்னு தான். ஒருத்தவங்களை விமர்சித்து இன்னொருத்தவங்க அரசியல் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறாள். நீங்க உங்களே விமர்சனம் செய்யற அளவுக்கு எங்களை உருவாக்குறோம்னா நாங்க விமர்சனம் செய்ததான் ஆகணும். வேற வழியே கிடையாது. சவுக்கு சங்கரெல்லாம் வந்துட்டு சவுக்கால தான் அடிக்கணும். நான் 100 தடவை சொல்றேன், சவுக்கால அடிக்கணும். எங்களை பத்தி பேசாதான் நான் சொல்றேன். விஜய்க்கே தகுதி இல்லைங்கிறான். விஜய் இப்ப 8 கோடி வீட்லயும் நான் இருக்கேங்கிறான். அவருக்கே தகுதி இல்லைங்கிறான். இவர் சவுக்கு சங்கர்லாம் எங்க இருக்காரு? ஊட்ட பூட்டி விட்டு உள்ளார வடிவேல் மாதிரி உள்ள வெளியே பூட்டிட்டு உள்ளார உட்காந்துருப்பாரு. அவருக்கு பதில் சொல்றது எங்க தலைவர் நாங்களும் இருக்கோம். நாங்க மக்களுக்காக வேலை செய்ய வந்திருக்கோம். எங்களுக்கு மக்களுக்கான வேலை இருக்குது. இவரு மாதிரி உள்ளார உட்காந்துட்டு இருக்க ஆளுக்கு நாங்க வேலை செய்யணும். அப்புறம் போலீஸ் புடிச்சிட்டு போயிட்டா வச்சுக்கேன். ஆளுங்கட்சி அராஜகம் எங்களை வன்மமாக அடிக்கிறார்கள், ஒழிக்கிறார்கள்ன்றாங்க. அவரு அடிச்சு எங்களுக்கு என்ன வரப்போகுது? போலீஸ்காரங்க தான் பாதி 41 விழுந்த மக்களை காப்பாத்தினாங்க. ஆனா போலீஸ்காரங்க பாதுகாப்பு இல்லைங்கிறாங்க. ஆனா போலீஸ்காரங்க எத்தனை பேர் அவங்க மேல கோவப்பட்டாக்க சரியாகுமா? மக்களுக்கு வேலை செய்யறவங்க மக்களுக்கு வேலை செஞ்சுட்டு தான் இருக்காங்க. நீ வந்து மக்களுக்கு வேலை செய்யாம வந்துட்டு சினிமா கவர்ச்சிக்காக ஒண்ணு பண்ணிட்டு அந்த கதையை நாம போயிட்டு பேசினா சரியா இருக்குமா? ஒன்ன மாதிரி வந்துட்டு கீர்த்தி சுரேஷ் கல்யாணத்துக்கும் த்ரிஷா கூட லண்டனுக்கு போறதுக்காக எங்க வேலை? இது எங்களுக்கு வேலை இல்லை. எங்களுக்கு மக்கள் பணி இருக்குது. எங்க தலைவனுக்கான மக்கள் பணி நிறைய இருக்குது. அதை செய்யணும்ல. விஜய் ஓட விடுறதா? அவர் உட்காரவே விட மாட்டான். எங்க இருந்து ஓடுறதுக்கு மட்டும் விட்டுருவான். அவர் எங்க இருக்கணும் அங்கே இருந்துக்கணும். அவர் எங்கிட்டலாம் வரவே கூடாது. அவ்வளவுதான். நாங்க எதை பாருங்க, எங்க பசங்களாம் இளைஞர்கள்லாம் வந்துட்டு அரசியல் படுத்தி கொண்டு வந்தது காரணமே இளைஞர்கள் இல்லைன்னு சொன்னாங்க. அந்த இளைஞர்களை காட்டுன்னு சொல்ல குளத்தூர்ல இருக்கிற 75% மக்களை, நான் ஒரு உளுந்தூர்பேட்டை தொகுதியே குளத்தூர் கிராமம். எங்க கிராமத்துல வந்துட்டு அப்ப இருந்த இளைஞர்களோட இன்னைக்கு இளைஞர்கள் ஜாஸ்தி. எங்களுக்கு எதிராக இருக்கிற இளைஞரை விட நாங்க டிஎம்கே இளைஞர் ஜாஸ்தி. இன்னைக்கு வந்துருக்கு எங்க ஊர் பசங்க பார்த்தீங்கன்னா எல்லாமே இளைஞர் தான். எதுக்காக வந்திருக்கோம்? ஒரு ஜாலிக்காக, ஒரு ரசிக்கிற ஒரு சினிமா ஆக்டர்ஸ் வந்துருக்காருல்ல. எங்க தலைவன் அவர் செய்யறாரு நிறைய. அவரை பார்க்கணும். அவரோட புன்னையை பார்க்கணும். அவர் சிரிப்பை பார்க்கணும். அந்த வண்டியில் இருந்த கை காட்டுகளை பார்க்கணும். அதெல்லாம் வந்துட்டு இவருக்கு தெரியுமா? இவரு பண்ணதெல்லாம் ஒரு ரேம்ப் வாக்கம். எங்க தலைவன் 21 பண்ணிட்டாரு. 21 பயங்கரமா பண்ணிட்டாரு. அவரு எங்க தலைவனை பார்த்து பாதி காப்பி அடிச்சுட்டு வந்துட்டு இப்ப எங்களை பார்த்து காப்பி அடிச்சு பண்றீங்க, உங்களுக்கு வேற வழி தெரியலையான்னு கேட்கறாரு. அவர் கட்சி நிர்வாகி ஒருத்தர், அந்த நிர்மல் குமாரா இருக்கட்டும், அந்த லைலா மணியா இருக்கட்டும், அவங்களுக்கெல்லாம் ஒன்று சொல்லிக்கிறேன். நீங்க விமர்சிங்க, எங்களை விமர்சிக்காதீங்க. உங்களை மாதிரி அந்த ஃபீல்டில் இல்லாத இருக்காங்களே, ஃபீல்டில் இல்லாத ஆளை விமர்சிங்க. நாங்கள் என்னைக்குமே நாங்கள் தான் ஆட்சிக்கு இருப்போம். நாங்கள் ஆட்சி கட்டிலிருந்து இறங்கினாலும் மறுபடியும் வருவோம். உங்களெல்லாம் ஆட்சி கட்டிலாம் என்னன்னே பார்க்கவே முடியாது. அதை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுங்க. 10 வருஷம் ஆட்சியில் இல்லாமல் மறுபடியும் நாங்கள் தான் வந்தோம். மறுபடியும் எவனாலே வர முடியல. அதை மனசில் வச்சுக்கிங்க. நாஞ்சில் சம்பந்த் இங்கிருந்து ஏடிஎம்கேவுக்கு போவாரு, அப்புறம் திமுகவுக்கு வருவாரு, அப்புறம் மறுபடியும் இப்ப டிவிகேவுக்கு போவாரு. இன்னும் விட்டா வச்சுக்கா தேமுதிக விஜயகாந்த் கூப்பிட்டாலும், விஜயகாந்த் இப்ப இருந்து கூப்பிட்டாலும் அவர்கிட்டையும் போயிடுவார். அவரை பத்திலாம் நம்ம விமர்சனம் செய்யறது என்னதான் சொல்றல, அவங்களாம் விமர்சனத்துக்கான ஆளே கிடையாது.
நம்ம நீங்கள் என் ஃபஸ்ட்டு கேள்வி கேட்குன்னா ஒரு பெரிய ஆளுங்களை பற்றி கேளுங்க, மோடி பற்றி கேளுங்க. மோடி தான் நம்மளுக்கு ஒரு பிக் ஷாட்டு. ஏன்னா அவர் தான் நம்மளுக்கு ஆப்போசிட். இவங்களாம் ஆப்போசிட்டே கிடையாது. அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுங்க.